ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்கெட்சப்பில் ஒரு லைட் இருக்கு. ஸோ ஒரு இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சீனை இலுமினேட் பண்ணி, அதாவது சீனில் ஒன்றுமே இல்லைன்னாலும், இது இருந்துச்சுன்னு வைங்க, உங்கள் சீன் வந்து பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇஎஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு லைட் ஸ்கெட்சப் வீரையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லைட். ஓகேவா? இந்த ஐஏஎஸ் லைட்டோட ஃபுல் ஃபார்ம். வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐஏஎஸ் லைட்? இலுமினேட்டிங் இன்ஜினியரிங் சொசைட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இலுமினேட்னா என்னது? ஜொலிக்கிறது, இலுமினேட் ஆகுறது. ஓகேவா? ஸோ இந்த ஐஏஎஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, தனி ஒரு லைட்ஸ் ப்ரோக்ராமே இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ ஐஏஎஸ் லைட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல. சரியா? ஸோ இதில் நான் வந்து பேசிக் எல்லாமே இதில் வந்து நான் சொல்லி தரேன். ஓகேவா? இன்டீரியரா இருக்கட்டும், எக்ஸ்டீரியரா இருக்கட்டும், ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்டீரியர் வித் காம்பவுண்ட் நீங்க டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா அந்த சீனை காமிக்கிறது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ ஃபுல்லா பாருங்க, நல்லாவே புரியும். நான் கரெக்டா எடுக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? Fine. ஏன் எடுக்கிறேன்னா நிறைய பேர் அதை கேட்குறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், 2 வீடியோவும் என்னையே தான் எடுக்கிறேன். சரியா? இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு 4 பேட்ச் இப்போ தான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அடுத்த அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. சரி, அந்த டைமில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஐஎஸ் லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மங்களகரமாக ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணியாச்சா? அவ்வளோதான். ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இந்த அக்காவை நம்ம டிலேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இலுமினேட்டிங் லைட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர், ஒரு ரூஃப், ஒரு வால் அந்த மாதிரி நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 600, 600க்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். அண்ட் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க. நான் வந்து ஒரு ஒரு விஷயம் நான் கற்றுக்க ஒருத்தர்கிட்ட போகிறேன். சரிங்களா? அப்படின்னா அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வெளியே வாங்க. சரியா? பாதியில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றது, நான் அங்கே படித்தேன் எனக்கு இல்லை, பட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இல்லை, அங்கே படித்தேன் உங்கள் அவுட்புட் எனக்கு கொடுக்கல, அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கே படிச்சீங்களோ அங்கே நீங்கள் வந்து கேட்கணும். சரியா? எனக்கு நான் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு எஜுகேஷனை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. சரியா? வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் எங்கேயோ ஒரு சம்திங் எல்ஸ் எங்கேயோ ஒரு அட்டன் பண்ணுறாங்க. அவங்க காசு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் நம்மக்கிட்ட வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இறங்குறது முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அந்த இடம் சரியா? நம்ம வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அப்படின்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஐஎஸ் லைட்டை பற்றி நிறைய பேர் கால் பண்ணாங்க, அந்த லைட்டை போடுங்க அப்படின்ட்டு. ஸோ வி வில், நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே இருந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணி மேக் குரூப்பு. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு சீனே எடுத்திருக்கேன், அதை போய் பாருங்க. சரியா? ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இதில் வாங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஓகேவா? இது எப்படி சீன் கிரியேட் பண்ணணும், காம்போசிஷன் எப்படின்னு எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? பார்த்துக்கிட்டு இதை வாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. ஓகேவா? ரெண்டர் அவுட்புட்டு 1920 வந்து 1080 குவாலிட்டி இன்ட்ராக்டிவ் ஆன் பண்ணிடுவோம். தென் அடுத்த வேலையாக நம்ம டெஸ்க்டாப்பில் போய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் என்ன ஒர்க்கு ஒரு வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஃபைன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐஏஎஸ் லைட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ போன வீடியோலுமே நான் இதே மாதிரி தான் ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ சீன் கிரியேட் பண்ணலை இது வரைக்கும். ஓகே. ஓகே, சீனை கிரியேட் பண்ணியாச்சா? அப்டேட்டும் பண்ணி வச்சிருக்கேன் லைட்டாக. சரி, இனி என்ன பண்ணிக்கிறேன், ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிட்டு ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும். சரியா? ஷேடு, ஏதாச்சும் ஒரு ஷேடை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போதைக்கு எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஷேடு ஓகேன்னு தோணுதோ அந்த ஷேடை ஜஸ்ட்டு வேண்டாம், இதை அடிப்போம்.
இதுவும் நல்லா இல்ல. ஓகேவா? இப்ப இத எடுத்துருவோம். ஓகே, 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 ஓகே. ஃபைல்ல போய் சேவு. ஸோ, இப்ப நாம அந்த ரெண்டர் எடுத்தோம் அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு ரெண்டர் வருது. கரெக்ட்டுங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, குட்டி, குட்டி விஷயங்கள் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஆ இந்த பார்த்தீங்களா? இங்க இருந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு விட்டுக்கிறேன். அந்த 1 ஃபீட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அடி. சரியா? 4 அடிங்கும்போது 120 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கில் ஒண்ணு போட்டுக்கிறேன். இந்த மாரி ஒரு ரெக்டாங்கில் ஒண்ணு போட்டுக்கிட்டு, டபுள் கிளிக் பண்ணி, குரூப் பண்ணி, அத என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 முன்னாடி விட்டுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. இனி என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, அதே மாரி இந்த ஏரியாவுல இருந்து, ஓகேவா? இங்க இருந்து ஸோ இந்த ஏரியாலருந்து இங்க வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு, இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஃபீட். சரிங்களா? இப்ப இத டிலீட் பண்ணிக்கிட்டு, இத அப்படியே டிராக் பண்ணி வச்சோம்னா, இங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. சரியா? நீங்க பண்றது தான் டிசைன். டிசைன் நாம் பண்ற மாரி தான் இருக்கணும். அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, அதுதான் டிசைன். ஓகேவா? என்னோட கிளே பிரெயினுக்கு எனக்கு இதுதான் பண்ண முடியும். சரியா? உங்க பிரெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, அத மாரியே பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ, இனி என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, இந்த 2யும் நான் வந்து என்ன பண்றேன், இந்த பாருங்க இருக்கு. இதுல ஒரு ஸ்ட்ரிப் லைட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இதுல வந்து ஒரு 2 ம் ஒரு ரெக்டாங்கில எடுத்து இங்க வைக்கிறேன். ஓகே. 1.5 ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளாடி விட்டுக்கிறேன். ஸ்ட்ரிப் லைட்டுக்காக. ஸோ, அட் த சேம் டைம் நான் இந்த சைடு இங்கிட்டு. ஓகேங்களா? 1 இல்ல 2 விட்டேன் கரெக்ட்டா? ஓகே. 2 அகைன் வந்து கரெக்ட்டா பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஒரு ஒரு விஷயம் கத்துக்கிறீங்கன்னா, அத ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் வெளிய போணும். ஓகேங்களா? இது என்னுடைய ஒரு குறிக்கோள். ஓகேங்களா? ஸோ, அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க பாருங்க. இத எப்படி ஆட் பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லி தந்தேன். ஓகேவா? அத போய் பார்த்துக்கிட்டு இத பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதுல இருக்கும். ஓகே. அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? ஃபைல்ல போய் சேவ் பண்றீங்க. என்விரான்மென்ட் ஆஃப் பண்றோம். சன்னையும் ஆஃப் பண்றோம். ஓகே. ஃபைல்ல போய் சேவ் பண்றோம். ஒரு ரெண்டர எடுத்து விடுறோம். ஸோ, நமக்கு என்ன ஆயிடுச்சு? நாம வச்ச 2 குட்டி லைட் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ, அந்த லைட்டோட இன்டென்சிட்டிய நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்டாங்கிள் லைட். இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆ 75 குடுத்து என்டர் பண்றேன். லைட்டா இனிஷியல் பண்ணிருவோம். ஸ்பெக்குலரையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இதையும் ஒரு 75 இனிஷியல் ஆஃப் பண்றோம். ஸ்பெக்குலரையும் அடிச்சு தூக்கிடுறோம். ஓகேவா? ஸோ, இப்ப என்ன பண்றீங்க? ஒவ்வொரு இன்டராக்டிவ் பண்ணும்போதும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சேவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ, நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா? அந்த 2 ஸ்ட்ரிப் லைட்டும் கரெக்ட்டா தெரியுது. இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கில் லைட் எடுக்கிறேன். ஸோ, அது இப்படி கூட இருக்கலாம். எப்படியும் இருக்கலாம். ரைட் கிளிக் பண்றீங்க. ப்ளூல வச்சு ஜஸ்ட் அப்படியே நீக்கி வைக்கிறேன். ஆ ஓகே. கண்டிப்பா இது பிளாக்கா தான் தெரியும். அதனால இன்விசிபிள் ஓ காட்! கண்டிப்பா இன்விசிபிள் பண்ணிருங்க. ஸ்பெக்குலரையும் அடிச்சு தூக்கிடுறீங்க. அவ்வளோதான். ஸோ, இப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டர்ல போய் ரெண்டர் எடுத்தீங்கன்னு வைங்க. ஸோ, நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு வார்ம் எஃபெக்ட்டா நமக்கு வந்து நம்ம சீன் வந்து விசிபிள் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. ஸோ, இனி என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? ஜஸ்ட் இத வந்து கொஞ்சம் ஸ்கேலிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாரி அப்படியே ஸ்கேலிங் பண்ணி ம்.
ஒரு லைட்டா தூக்கி இங்க வைக்கிறேன். வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா, அத அப்படியே ரொட்டேட் பண்றேன். சரியா? ரொட்டேட் பண்ணி இந்த எட்ஜ்ல இருக்கட்டும். ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ, இப்ப என்ன பண்ண போறேன்னா, இத டிலீட் பண்ணி விட்டுடுறேன். டிலீட் பண்ணிட்டு, இப்ப லைட்டா ரெண்டர் எடுப்போம். ஓகே. பார்த்தீங்களா? ஸோ, நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிருங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ம் இதோட இன்டென்சிட்டி வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இத பார்த்தீங்களா இருக்கு. இந்த இன்டென்சிட்டி வேல்யூ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு 50 குடுத்து என்டர் பண்ணுங்க. ஓகே. 50 குடுத்து என்டர் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. இதோட இதையும் நான் என்ன பண்றேன், ஒரு 150 குடுத்துக்கிறேன். இதையும் ஒரு 150 குடுத்து என்டர் பண்றேன். ஓகே. இத பார்த்தீங்களா? நமக்கு என்னாச்சு கரெக்ட்டா தெரியுது. இன்னும் நல்லா விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஹெல்லின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3K 3000 குடுத்துக்கிறேன். ஒரு வார்ம் ஃபினிஷிங் கிடைக்கும். இத அப்படியே என்ன பண்றேன், காப்பி பண்ணி, இதில போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஸோ, நமக்கு இந்த சைடும் முடிஞ்சிடுச்சு. சரியா? இதில நாம என்ன பண்ணலாம்னா, லைட்ஸ ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, அடுத்த டாபிக்கே அதுதான். ஓகேவா? ஒரு சீன நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, கொஞ்சம் ஆம் நல்ல சீனா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாம, ப்ரொஃபஷனலா பண்ணி ட்ரை பண்ணுங்க. சூப்பரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, இதில நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ம் ஏதாச்சும் சம்திங் எல்ஸ் ஒரு வெஜிடேஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு மாடல்ஸ நான் வந்து என்ன பண்றேன்னா கொண்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ, ஏதாவது ஒண்ணு எடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத நீங்க எடுங்க. நான் வந்து அக்சஸரீஸ்ல டாய்ஸ் இருக்கு. ஸோ, அந்த டாய்ஸ்ல போய் எது எடுக்கிறதுக்கு? இந்தா இந்த ஒரு பால் எடுக்கிறேன். வாலிபால் எடுக்கிறேன். இந்த வாலிபால் எடுத்து 1 ஓகே. இங்க ஒரு பால் எடுத்துக்கிறேன். ஸோ, இத காப்பி பண்ணி இந்த ஏரியால வச்சுட்டு டிவைடட் பை ஒரு 3யா குடுத்துப்போம். ஓகே. ஸோ, இப்ப நாம என்ன பண்ணலாம்? அகைன் சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ, சேவ் பண்ணிட்டு அகைன் ஒரு 2 எடுப்போம். இங்க பார்த்தீங்களா? நமக்கு நெக்ஸ்ட் வாலிபாலா வந்துருச்சு. இதுக்கு நேரா நான் என்ன பண்றேன்? IES லைட்டா புரொவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ, IES லைட் இந்த பார்த்தீங்களா இருக்கு. இதத்தான் IES லைட்ன்னு சொல்லுவோம். இந்த IES லைட்ட கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து IES லைட்ஸ் எங்க இருக்குதோ, அங்க தான் போகும். ஓகேங்களா? ஸோ, பிளக்கின்னு இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ, இது வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்க. நான் குடுக்குறேன். உங்களுக்கு உங்ககிட்ட இல்லன்னா எனக்கு வந்து WhatsAppல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 21 இந்த ரேஞ்சில ஒரு IS லைட்ட எடுத்துக்கிறேன். இதுக்கு நேரா வைக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த IS லைட் வைக்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்டின்னா, அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா, வாலுக்கு உள்ளாடி போகக்கூடாது. ஓகேவா? ஸோ, அடுத்த IS லைட்ட நான் என்ன பண்ண போறேன், 13 அப்டின்னு குடுத்து 13 கூட வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இத எடுத்து இந்த சைடுல இப்டி வச்சுக்கிட்டு, டிவைட் பை 3 ஓகே. கரெக்ட்டா வந்துருச்சா? ஃபைல்ல போங்க, சேவ் பண்ணுங்க. ஆனா நம்மகிட்ட ஒரு ஐஎஸ் லைட் தான் இங்க இருக்கும். ஏன்னா, அதிலிருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ, இத நான் என்ன பண்றேன்னா, இன்டென்சிட்டி வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு 35,000 என்டர் பண்றேன். அவ்வளோதான் வேல முடிஞ்சுச்சு. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபைல்ல போய் சேவ் பண்றீங்க. எடுக்குறீங்க. வந்துருச்சா லைட்டு? ஸோ, இந்த மாரி தான் நாம என்ன பண்ணணும்னா, ஒரு ஐஎஸ் லைட்ட புரொவைட் பண்ணணும். இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஐஎஸ் லைட் புடிக்கல. எனக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்டின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஐஎஸ் ஓட பாராமீட்டர்ஸ் இங்க இருக்கும். இதில போய் என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க ஜஸ்ட் கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு புடிச்ச ஐஎஸ். இப்ப நான் வந்து 22 எடுத்தேன்னா, நான் இனி ஒரு 20 எடுத்துக்கிறேன். இத பார்த்தீங்களா? இது வேற டைப்பா வந்துருச்சா? இதெல்லாம் இன்னும் நீங்க வந்து இன்டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்ணலாம். இப்ப 35 இருக்கிறத ஒரு 95 குடுத்து என்டர் பண்ணேன்னு வைங்க. இத பார்த்தீங்களா? இன்னும் பிரைட்டா கிடைக்கும். கலர் மாத்தணுமா? யூ கேன் சேஞ்ச். நான் ஒரு 3500 குடுத்து என்டர் பண்றேன். பார்த்தீங்களா?
ஸோ இந்த சைடில் இருக்கிற ஸ்ட்ரிப் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒரு 3500 350 கொடுத்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐஎஸ் லைட்டு ப்ரொவைட் பண்ணணும். இது இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்கு தனியாக கொடுக்குற ஒரு லெவலுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பேசிக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அட்வான்ஸ் லெவலில் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா?